ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து இருக்கிறது ஆல் டெக்னிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளாக வாட்டர் ஹீட்டர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டீல் பிளேட் வேணும். நான் அந்த ஸ்டீல் பிளேட்டுக்காக இந்த 2 பிளேட் எடுத்துக்கிட்டேன். இதுவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம்னா மைல்டு ஸ்டீலை விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஃபிஷியன்சி நல்லாவே இருக்கும். அதனால தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த பிளேட்டில் பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக 2 வயர் எடுத்திருக்கேன். இந்த 2 வயருமே 2 பிளேட்டில் இதை மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா பிளேட்டில் வயரை ஜாயின் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியாக பண்ணுங்கள். சேஃப்டி வெரி இம்பார்ட்டன்ட். அடிபட்டால் நமக்கு தான் வலிக்கும், அதனால் சேஃப்டியாக பண்ணுங்கள். ஓகே, இதோட வயர் கனெக்ஷன் அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம இதை அப்படியே கூட தண்ணியில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதை அப்படியே போட்டோம்னா 2 பிளேடு ஒட்டி ஷார்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதை நான் ஃபைனலாக தண்ணியிலேருந்து எடுக்கும்போது 2 பிளேடு ஒட்டி ஷார்ட் ஆகுச்சு. அந்த வீடியோ கிளிப்பிங் இந்த வீடியோட கடைசியில் இருக்குது. பிளேட் 2 ஒன்றா ஒட்டினாலும் ப்ராப்ளம். அதே இது ரொம்ப விலகி இருந்தாலுமே ஹீட் எஃபிஷியன்சி கம்மியாகும். அதனால் 1 இன்ச்சு கேப்பில் இதை மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம இதை 1 இன்ச்சு கேப்பில் ஃபிக்ஸ்டாக வைக்கிறதுக்காக இந்த ஐஸ் குச்சி 2 சின்னதாக கட் பண்ணி பிளேட் 2 1 இன்ச்சு கேப்பில் வச்சு க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டிக்கிடலாம். ஓகே, அவ்வளோதான். நமக்கு இப்போ சிம்பிளான வாட்டர் ஹீட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. இந்த வயர் 2மே இந்த மாதிரி ஒன்று போல் வச்சு அதையும் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிடலாம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம அதை ஹீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என்கிட்ட ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப் இருக்குது. இதில் தண்ணியை ஊற்றி இதில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, அவ்வளோதான். தண்ணியை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளேயில் பவர் சப்ளை வருதாங்க தான் பார்த்துருவோம். பாசிட்டிவில் வருது, நெகட்டிவில் அதே மாதிரி வச்சு காட்டுறேன். நெகட்டிவில் வரல, பாசிட்டிவில் மட்டும் வருது. ஓகே, பவர் சப்ளை நல்லாவே வருது. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த வாட்டர் ஹீட்டரை யூஸ் பண்ணும்போது தண்ணி ஹீட் ஆகிடுச்சா அப்படின்னு கையால் தொட்டு பார்த்துடக்கூடாது. ஏன்னா இது தண்ணிக்குள்ளே ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்குது. நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இந்த தண்ணியில் டெஸ்டரை வச்சு காட்டுறேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதை தொட்டால் கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். பவர் சப்ளை கொடுத்த 1 நிமிஷத்துல தண்ணி கொஞ்சமாக ஹீட் ஆகிருக்கு. அது அந்த பிளேடை பார்த்தாலே தெரியும். பிளேடோட கார்னரில் ஃபுல்லாக பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணி 3 நிமிஷம் ஆச்சு. பபுள்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். அந்த வயர் ஃபுல்லாக பபுள்ஸாக இருக்குது. இதில் ஃபார்ம் ஆகிருக்கிற பபுள்ஸ் எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் தான் இருக்கும். இதே மெத்தடில் நம்ம ஹைட்ரஜனை கூட மேக் பண்ணலாம். இது நம்ம அடுத்த ஒரு தனி வீடியோவில் ஹைட்ரஜன் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறது பார்த்துருவோம். ஓகே, இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு. தண்ணி எவாப்ரேட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். பபுள்ஸ் அதிகமாகவே இருக்குது. இல்லை தண்ணி உண்மையிலே ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணதுக்கு என்கிட்ட தெர்மாமீட்டர் இல்லை. ஆனால் அந்த கப்பில் பார்த்தாலே தெரியும், இதில் ஸ்டீம் ஃபார்ம் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். இது ஃபுல்லாகவே ஸ்டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குச்சியை நம்ம க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டியிருந்தோம். அந்த க்ளூ ஃபுல்லாகவே உருகி வந்துருச்சு. இது ஃபுல்லாக க்ளூ தான், எல்லாமே உருகி மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வயர் பக்கத்தில் இருக்கிறதும் க்ளூ தான். இதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, இவ்வளோ ஹீட்டானது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஹீட் ஆகுதுன்னா கப்பு மெல்ட் ஆயிரும். கப்பு மெல்ட் ஆகுனதுன்னா தண்ணி கொட்டி அதை நான் தொட்டு நாளைக்கு இந்த வீடியோ நீங்கள் பாலிமர் நியூஸில் பார்க்குற மாதிரி ஆயிரும். அதனால் இதோட நிறுத்திக்கிடலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு. இந்த பிளேட் 2 ஷார்ட் ஆனால் என்ன நடக்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால தான் சொன்னேன் இது ரொம்ப டேஞ்சர்னு. இந்த பிளேட் 2 ஷார்ட் ஆன இடத்த பாருங்கள், ஃபுல்லாகவே மெல்ட் ஆயிடுச்சு. இந்த வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. இதை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது சேஃப்டிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் சேஃப்டியாக பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம்.